இருக்காள்ல, அந்த மாதிரி தன்னையே எடை போட்டு இருக்கிறது தான் இந்த மாயை விளையாட்டு. இப்ப யார போய் பார்க்க சொன்னேனோ அவரும் இந்த மாதிரியான எடை போடுதல் விளையாட்டு தானே விளையாடிட்டு இருக்காரு. நான் இவரை அனுப்பிச்சுட்டேன், அவர் போய் அவருக்கு வீட்டுல நிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கரஸ்பாண்டன்டனுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொன்னேன். அந்த ரிலேட்டிவ்க்கும் அந்த கரஸ்பாண்டன்ட்டுக்குமே ஏதோ கொடுக்கல் வாங்கல சண்டைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க எல்லா எடை போடுதல்கள் தான் இங்க விழிப்பு நிலை பூரா எடை போடுதல்கள், எவாலுவேஷன்ஸ் எவாலுவேஷன்ஸ் எவாலுவேஷன். அது நீயாவே உன்னை மாத்திருந்தது உனக்கு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் தெரியல. அதான் இந்த மாயை விளையாட்டுன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் இங்க மாயை விளையாட்டுனா என்ன, எவ்ரிதிங் இஸ் மெஷர்டு. புரியுதா? நம்ம ஒருத்தரோட பேசுறதுக்கு கூட என்ன பண்றோம், அவர் எடை போடுறோம். எடை போட்டுட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடியவரா, நம்ம அறிவுக்கு இருக்குமா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி என்னுடைய ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுல இருந்து அவர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறது மட்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, மதிக்கவே மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட எடைப்படுதல்களுக்குல இதுதான் பெரிய டிராப்னே சொல்றாரு அவர். மகத்தான அகோ மாயாவிலாசம் என்ன ஆச்சரியம், மகத்தான அத்வைதாத்ம நிலையை கண்டாலும் கையில் அகப்பட்ட சிந்தாமணியை கண்ணாடி துண்டு என்று எரிந்து விடுவது போல அதனை தள்ளி விடுகிறன்றோ. இப்படி வெளியில எடை போட்டு பழகின மனத்தாலையும் புத்தியாலையும் உள்ளெல்லாம் பார்க்கவே முடியாது. பகவான் அருணாச்சல அக்ஷரமண மாலையில ஒரு பாட்டு வருது, கூர்வாள் கண்ணியர் 3 சுழி நா போட்டிருப்பார். கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்தேனை சேர்வாய் அருணாச்சலா அப்படின்னு பகவான் ரமண மகரிஷியே பாக்கிறவா கூர்ந்து எடை போடுவா. அவருக்கு அப்படியே அந்த தாட்ஸ் எல்லாம் தெரியும் போல் இருக்கு. ஐயோ பெரிய இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில்வே அரைவல்ஸ் டிபார்ச்சர் போடுற மாதிரி தெரியும் போல் இருக்கு. ஏன்னா அப்படிதான் ஆயிடும். ஒரு மனுஷன் பாக்குற பார்வையிலேருந்து உள்ள எண்ணமா போட்டு நம்மள செதுக்குன்னு செதுக்கின்னு இருக்கான்றது தெரியும். குத்தி கிளறின்னு இருக்கான், ரணமாக்கின்னு இருக்கான், தன்னை ரணமாக்கிக்கிறான்றது தெரியும் அவருக்கு. அவ்வளவுதான். ஞானியர்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப நம்பறான்பா, நானுன்னு சொல்லப்படுற உடம்ப புத்தி மூலமா அதுதான் அருகதையானது, நான்ன்றது உடம்பு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு மனசுக்குள்ள அத ஒரு மனசை ஆக்கிண்டு என்ன உட்காந்துட்டு இடம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்பா அப்படின்றதுக்குன்னே பார்த்துட்டு அத்தனை ஜனங்களையும் பார்த்துட்டு அவர் அந்த லைன் ஏன் அந்த இது செய்ய அந்த பாட்டுல அது வரணும். கூர்வாட் கண்ணியர் கொடுமையில் படாது, கொடுமை நிறைய பேர் தலையிலேந்து கால் வரைக்கும் பார்த்து எடை போட்டுட்டு இருப்பான். என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அது எல்லா ஆங்கிள்லயும் எடை போடுவாங்க. கொடுமையில் கூர்வாட் கண்ணீர் கொடுமையில் படாது அருள் கூர்ந்து என்னை சேர்வாய் அருணாச்சலா அப்படின்னு ஆன்ம ஞானம் சொல்லப்படுற அந்த பரம்பொருளை நீ யாராவே மாறிடும். இதெல்லாம் நான் தாண்டிடணும், இதெல்லாம் இருக்கவே கூடாது, இதெல்லாம் எனக்கு தெரியவே கூடாது, இந்த மனமே வேண்டாம் எனக்கு, இப்படி எடை போட்டு இருக்கான்னு பாக்குற மனம் கூட இல்லாம என்ன பண்ணிடு, ஒழிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இங்க அந்த லோக்கலைஸ்டு சுட்டறிவை நம்ம ஒடுக்கணும், அடக்கணும், குறைக்கணும். இதற்கு காரணம் ஏதாவது சிந்தாமணின்னு சொல்றப்படுற அத்வைத நிலையை தூக்கி எரிஞ்சுடுறாங்க. இதற்கு காரணம் தேவதா அனுக்கிரகமின்மைதான். எவர்களின் ஆராதனையால் பரதேவதையானவள் சந்தோஷம் அடைகின்றனோ அவர்கள் மாயை நின்றும் விடுபட்டு சுதர்க்கமும் சிரத்தையும் உடையவராய் பரமான அத்வைத நிலையில் நம்பிக்கையுடையவராகி அந்த பரமபதத்தை அடைகின்றனர். இந்த பரதேவதை அவளை ஆராதனை பண்றது அப்படின்னா என்னன்னா சுட்டறிவு இரட்டைகள் அப்படின்ற ரெண்டுத்தையும் தாண்டதுதான். நல்லதனத்துக்கு ஒரு தெய்வம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. கோவில்ல போய் என்ன நல்லவனா மாத்துன்னு கேக்குறது இல்ல. ஒரு செயல் செய்யும் போதே தெரியும். ஒரு குழந்தை, சின்ன குழந்தைகளுக்கு கூட அது தெரியும். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய அதை விட சக்தியிலையும் உருவத்திலையும் சின்னதா இருக்கிற குழந்தைய ஒரே கிளாஸ்ல படிக்கிற 2ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கிள்ளித்தினாலும்
யாருக்கும் தெரியாம நம்ம கேள்றோம்னு சொல்லிட்டு அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு பேசக்கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதோ அது மேல என்னமோ கோவம் வந்துடுது, ஒரு கிள்ளு எடுத்து இல்லாட்டி ஒரு அடி அடிச்சிருது. யாருக்கும் தெரியாம தான் அடிச்சிருந்தாலும் தான் அடிச்சோன்றது இது அதுக்கு தெரியும், அதனுடைய மனத்துக்கு தெரியும். எப்ப சுட்டறிவுன்னு சொல்லப்படுறது ஞான புலன்கள் சொல்லப்படுற கண் மூலமாவும் கர்மேந்திரியங்கள் சொல்லப்படுற உடல் மூலமாவும் இயங்குகிறதோ அப்ப தப்பு ரைட்டு நான்னா தெரியும். யார் அடிச்சதுன்னு சொல்லி டீச்சர் எல்லா பசங்களையும் கேட்டு இவனையும் கேட்டா கூட, அடிச்ச பையனையும் கேட்டா கூட அவன் சொல்லாம இருந்தானா நான் அடிச்சேன்றது அவனுக்கு நான் கோடு போட்ட மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம பண்ற தப்பு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம பண்ற நல்லதும் தெரியும். அதுல முக்கியமா தப்பு தெரிஞ்சு அது உள்ள ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இங்கதான் பரதேவதா அனுகிரகம்னு பேரு இருக்கு. ஒருமா எங்கேயோ மேலான பொருளா இருக்கிற அந்த சக்தியானது அந்த மனத்துக்குள்ள 4-5 குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த இன்வெஸ்டிகேஷன் பரேட்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவாள நிறுத்தி 10 பேர்ல யார ஆளு காமிங்க ஐடென்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி 10 அந்த கிளாஸ்ல இருக்கிற 40 பசங்களை நிக்க வச்சு இந்த குழந்தைய கிள்ளின பையன் யாருன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு வரும்பொழுது இந்த மனத்துக்குள்ள கிள்ளின மனத்துக்குள்ள அந்த இன்னொரு குழந்தைய கிள்ளின அடிச்ச அந்த மனத்துக்குள்ள அங்க ஒர்க் பண்றது பாத்தீங்களா, அங்கதான் பரதேவதைன்னு பேரு. அது ஸ்ரத்தைக்கு ஆட்பட்டதுன்னா தப்பு நம்ம தான் பண்ணணும். இப்ப நேர எல்லா பசங்களையும் கேட்கிறா, என்னையும் இப்ப கேட்க போறா, நீ கிள்ளியடாவன அப்படின்னு ஆமனவையும் கேட்கிற ஒரு சூழ்நிலை வரப்போறதுன்னா அந்த இடத்துல அது எஸ் நான் தான் கிள்ளினே அப்படின்னு அது சொல்லிடுத்தோம்னா என்ன, அங்க பெருசா ஒன்னும் தண்டனை கொடுக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு அந்த சொல்லுகிற பக்குவமா அந்த மனத்துக்குள்ள, இப்ப அம்மா கிடையாது அப்பா கிடையாது, 2 வயசு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைன்னா அதுக்கு மேக்சிமம் ஒரு 4 வயசு இருக்கலாம், 3 வயசு இருக்கலாம். அந்த குழந்தை அதை உணர்ந்து ஆமான் டீச்சர் நான் தான் கிளீனேன் டீச்சர், அவளெல்லாம் ஒன்னும் திட்டாதீங்க நான் தான் அப்படின்னு கையையும் தூக்கி காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கிராண்ட் டிரான்ஸ்பர்மேஷன். ஒருமா இந்த பார்த்தல், அதுவும் முக்கியமா நம்ம பண்ற தப்புக்கள் உணர்ச்சிகள்ல கெட்டதுகள், நல்லதுகளுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. கெட்டதுகள் தான் நம்மளுக்கு அந்த உணர்ச்சியை நேரடியா நம்மளுடைய ஈகோ அப்படியே கொடுக்குறோம். நீ என்ன வேணா பண்ணு, இந்த அடியுங்கோ, நீங்க வழக்கமா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டின்னு நான் தான் உனக்கு இல்லைன்னு சாரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, இல்லாட்டி அவ கேட்டு சாரி சொல்லிட்டு இல்லாட்டி அந்த பையன்கிட்டே சாரி சொல்ல வச்சா அப்படின்னு என்ன வேணா நடக்கட்டும். அந்த நடக்கிற தன்மை தான் இங்க பரதேவதா அனுகிரகம். உண்மையா சொல்ல போனா இதுதான் ப்ராசஸ். இது எங்கேயோ வானத்துல இருக்கிற தேவதை கிடையாது, இல்லாட்டி கோவில்ல இருக்கிற விக்கிரக தேவதை கிடையாது. உள்ள நாம் நம்மளுடைய அத்தனை உணர்ச்சிகள்லையும் இதுலயும் இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, சின்சியரிட்டி இதோட இருக்கிறது பேர் தான் அனுகிரகம்னு பேரு. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும், ஓப்பன்னஸ கொடுக்கும், அந்த மனத்துக்கு புத்திக்கு ஓப்பன்னஸ கொடுக்கும். தப்பு பண்ணினதை ஒத்துனுட்டு அதை அப்படியே அந்த மன்னிப்பையும் கேட்டு அதுக்கு வேண்டிய பிராயச்சித்தமா என்னத்தையும் பண்ணிட்டு அதனால அந்த விடுதலை கிடைக்கிறது பாருங்க, அதுல இருந்து பியூர் எனர்ஜி வரும். இதெல்லாம் தான் அனுகிரகம், இதெல்லாம் தான் அனுகிரகம். இதுதான் அவர் சொல்றார். எவர்களின் ஆராதனையால் பரதேவதையானவள் சந்தோஷம் அடைகின்றனோ, பரதேவதைனாலே பேரறிவு சக்தின்னு அர்த்தம், அது சந்தோஷம் அடையும். ஏன்னா நாம் அதுவாதான் பறந்திருக்கோம். நம்ம கிட்ட தோன்ற உணர்ச்சிகள் எல்லாமுமே நாம் அதுல இருந்து பிரிஞ்சு தனித்துவமா இந்த உடம்பு நினைச்சதுனால தனித்தனி வடிவங்களுக்குள்ள அப்பேற்பட்ட பரதேவதைய முடக்கி உயிரா ஜனிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு செய்கையில அது ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த பரதேவதை சந்தோஷமாறா.
அவங்களுக்கு வந்து சுதர்க்கம் வருதான். சுதர்க்கம்னா என்ன? அறிவுபூர்வமான, புதுமையான, தன்னலமற்ற ஒரு தர்க்கம் தான் வந்து சுதர்க்கம். பாரபட்சம் இல்லாம வந்து விசாரம் பண்ணணும். இங்க வந்து சத்சங்கம்ன்றது என்ன? சத்தினுடைய அமைப்பை பத்தி தெளிவாக ஆராய்ச்சி செய்தல் தான் வந்து சத்து சங்கம். இந்த சத்சங்கத்துல வந்து அந்த மனம் தெளிவடைகிறது. பாரபட்சம் இல்லாமல் இதை கேட்கும் பொழுதுதான், எந்த சைடும் எடுக்காமல் கேட்கும் பொழுதுதான், இது மூலமா நான் என்னமோ அடையறதுக்கு கேட்கிறேன், என்னவோ ஆகிறதுக்கு கேட்கிறேன் அப்படின்றது எல்லாமே டு பிகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் யாரு, அதுக்கப்புறம் தான் டு பி ஹாப்பி ஆர் டு பிகம் சம்வன், டு பிகம் ஸ்பெஷல், அதெல்லாமே கிடையாது. அதனால இருக்கிற ஒரு நிலையிலேயே வந்து எல்லா ட்ரூத்தும் எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்கு. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு ஆட்படுதல் தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப வர்றதுதான் சுதர்க்கம். சுதர்க்கம் விசேஷமான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், பாரபட்சமற்ற இன்வெஸ்டிகேஷன், விசாரம், அதுதான் வரும். பரமமான அத்வைத நிலையில் நம்பிக்கையுடையவராகி. இப்பவே அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட என்ன சொல்ல பாரு, அவன் தப்பு பண்ணினா கேட்ட உடனே ஒத்துட்டான் பாரு, 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க, கட்டிக்கோங்க, போ, நீ ஒண்ணு பண்ணல அவனும் ஒண்ணு பண்ணல, அவன் சாரி கேட்டான், அவனை சந்தோஷமா இருப்பான், சந்தோஷம் டீச்சர் அதையும் சொல்ல வச்சிருவாளோ. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நடக்கிறது. அத்வைத்த நிலையும் ஒண்ணு உருவாகும், இரண்டற்ற நிலையும் ஒண்ணு உருவாகும். பரமான அத்வைத்த நிலையில் நம்பிக்கை ஆகுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப அதி முக்கியம். நம்பிக்கை மலையா பெருகணும். நம்பிக்கையினுடைய உச்ச இது வந்து தானேதான் அந்த பேரறிவு, தானேதான் அந்த பொருள். தானேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கடவுள் அங்க வந்து ஆட்டம் போடுறதுக்கு சொல்லல, இது அகந்தையினுடைய இது இல்ல, அப்படியே ரிலீஸ். நான் இந்த வெறும் சதைப்பிண்டம் கிடையாது, நான் வெறும் இந்த சுட்டறிவான புத்தி இயக்கம் கொண்டது கிடையாது, நான் பேரொளி, நான் பேரறிவு, அது வந்து காலங்களற்றது, காலமே இல்லை, அதுல காலத்தை தாண்டி இது எப்பொழுதும் உள்ளது, நித்தியமானது, சத்தியமானது, இப்படின்றதெல்லாம் வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அந்த மாதிரியான ஒரு பதம் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்ற. அந்த பரமபதத்தை அடைகின்றனர். இதன் கிரமத்தை பிராமணா உமக்கு உரைக்கின்றேன், ஒரே கவனமாக கேளும். அனந்த ஜன்மங்களில் செய்த புண்ணியங்களினால் பரதேவதையிடம் பக்தி உதிக்கின்றது. இப்ப என்ன ஆகும், வாழ்க்கையில வந்து அந்த சூழ்நிலைகள் அமையறதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ரத்தையோட நேரடியா தன் தவறுகளை, தன் தப்புக்களை, தன்னுடைய இன்சின்சியரிட்டின்னு சொல்ற அசிரத்தை, அது இது எல்லாத்தையுமே, நாணயமற்ற தன்மை, இதெல்லாம் நேரடியா ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, அது கேட்ட சூழல் வந்து அமைய ஆரம்பிக்கிறது. எப்ப வந்து தானே திருந்த ஆரம்பிக்கிறாளோ அப்ப என்ன ஆகும், சூழல் வந்து மாறிட்டே வரும். ஏன்னா எதுவுமே இந்த ஆன்ம சைத்தன்யம் சொல்லப்படுற அந்த பேரறிவு ஒளிக்கு அப்பால் நடக்கல. தனித்த அகந்தை ஆட்படுகிற, தன்னை உணர்ந்து திருந்துகிற மனோபாவங்கள் எல்லாம் அதுலயே நடந்துட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், சூழலையே மாற்றி அமைக்கும். உனக்கு எதிராகவும் நீ ஆட்பட்ட அந்த சூழ்நிலையாகவும் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல சூழல், சத்தையே பேசிட்டு இருக்கிற சூழல், நல்ல தெய்வாம்சம் கொண்ட கோவில்கள் இருக்கிற, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மொமெண்ட் வந்து அந்த சூழல்கள் எல்லாம் அதுவே மாத்திண்டு வர ஆரம்பிக்கும். அது மேல பக்தியும் வர ஆரம்பிக்கும். பக்தின்னா என்ன அர்த்தம், தான் இல்லாமல் அதுதான் இருக்கிறது, நான் அதுக்கு கொடுக்குற வேல்யூ. நான் வந்து என்னோட மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான குருவா ஒருத்தரை நான் நினைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் அது கிடையாது, அவர்னா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேலான ஒரு பொருள் பரதேவதை, அவளை வந்து பெரியவளாக்கி அவளுக்கு நான் பக்தி பண்றவனா அங்க மாறுற ஒரு மனோபாவம் இது வந்து உதிக்கின்றது. பிறகு அந்த பரதேவதையை நீடித்து ஆராதனை செய்ததின் மேல் அவள் பிரசாதத்தால் போக விஷயங்களில் அருச்சி உண்டாவதுடன், போகம்னா 5 புலன்கள் மூலமாகவும் உடல் மூலமாகவும் போகிக்கிறது. நம்மள மறக்கிறதுன்னா என்ன,
அந்த போகமாவே மாறுறது. அதுல என்ன ஆகுமா, ருச்சி போயிடுமா, சுவையே இருக்காதான். சினிமா பார்க்கணும் 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 பார்க்கணும்னு நிறைய பார்த்து 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 அது மேல ஒரு போரும்பா. எல்லா படத்திலையும் நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன், என்னோட ஹீரோவா நினைச்சேன், என்னோட ஹீரோயினா நினைச்சேன், என்னென்னவோ நினைச்சு வாழ்ந்து 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 ஒண்ணுமே கொடுக்காதுப்பா. அது எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலப்பா. இன்னும் கேட்டா என் டைம் எல்லாம் வெட்டியா போச்சு, வாழ்க்கையை வீணடிச்சிருக்கேன் நிறைய அப்படின்றதுதான் ருசியற்ற தன்மை, ஒரு விரக்தி பாவம் அப்படின்றது எதுக்கு, அந்த பாரபட்சம் இல்லாமல் நல்லது முக்கியமா கெட்டதுக்கெல்லாம் திருந்துதலுக்கு ஆட்படுறதுதான் ஆராதனை. அப்படி ஆராதனை பண்ணிட்டே வரும் பொழுது என்ன லாபம் அடைந்தேன், ஊழி லாபம் அடைபவன் எவன். அடுத்த கேள்வி அது. ஏதாவது ஒண்ணுக்கு லாபம் அடைஞ்சா இன்னைக்கு போய் அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு கிடைச்சிருது அப்படின்னு பெருமை அடைஞ்சு 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 கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில 500 படம் பார்த்திருக்கேன்னா 500 படத்துல 400 படம் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கழிச்சு என்னமோ கழிப்படைந்தவனெல்லாம் இருந்து, அப்படி கழிப்படைந்ததால எனக்குள் என்ன நடந்ததுன்னு ஏதோ ஒரு நாள் கேள்வி வந்தாகணுமா இல்லையா, அது வந்துரும். அதுதான் ஆராதனையினுடைய பலன், அது சித்திக்கிறது அப்படின்றார். இந்த மாதிரி போகங்கள் எல்லாம் அப்படியே கம்மியாகுது. இப்படி போகங்கள் கம்மியாகி சிரேயசை கொடுக்கக்கூடியதான குரு சேவை முதலியவைகளில் விருப்பம் உண்டாகின்றது. சிரேயஸ்ன்னா மேன்மையை, என்ன குரு சேவைன்றது என்ன, தனக்கு ஒரு உபதேசம்னு சொல்லப்படுற ஒரு மேலான நிலையை சுட்டி காட்டி அதுக்கு வழி நடத்துறவர் எனக்கு என்னுடைய, அதாவது அதுக்கு ஒரு காரணம் கிடையாது அவர் சொல்றதுக்கு, அவருக்குன்னு ஒரு பர்பஸே கிடையாது, அது ஏன் சொல்லணும்ன்றது கூட கிடையாது, அந்த பேச்சு கூட ஏன் பேசணும்ன்றதுக்கு பின்னாடி ஒண்ணுமே கிடையாது, ஒரு மோட்டிவ் கிடையாது. அதனால என்னுடைய மேன்மை தான் அதனுடைய இலக்கா போய் முடியுது, அவருடைய பேச்சினுடைய இலக்கா முடியுது. அப்படி பண்ற அந்த அப்பேற்பட்ட அந்த தன்மையை கொண்டவர் எவரா வேணா இருக்கட்டும், அவருக்கு நீ அடிபணிஞ்சு அவருக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் உனக்கு உதவி பண்றதுக்குன்னு கூடுறது, அந்த மேல ஆசை வருது அப்படின்றார். குரு சேவை முதலியவைகளில் விருப்பம் உண்டாகிறது. வைராக்கியமும் விருப்பமும் ஸ்ரத்தையும் ஏற்பட்டதின் பிறகு சத்குருவை அடைந்து அவர் வாக்கில் இருந்தும் அத்வைதமான பரமபதம் அறியப்படுகின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வைராக்கியம்னா என்ன, போரும்பா எங்கெங்கயோ சுத்தி இருக்கேன்பா, வாழ்க்கை பூரா பிக்னிக்கு, அது சினிமா, போகும், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், அரட்டை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி எல்லாம் போயிருக்கேன்பா, எல்லாம் வேண்டாம். வைராக்கியமும் விருப்பமும் ஸ்ரத்தையும், எனக்கு வேண்டியது இதெல்லாம் தாண்டி ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு இன்பம் வேணும் அப்படின்றதுல ஆக்சுவலா பேராசையே கொள்ளணும். ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மாதிரி ஆசை இருக்கு, அதை அடையல, இல்லாட்டி அதை அடையறேன்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில, இது எதுவுமே இல்லை, இந்த மனம் கொண்டவனே எவன் அப்படின்னு ஒரு பேராசை வரும் பொழுது, உண்மையான அடைய வேண்டிய ஆசை ஒண்ணு வரும் பொழுது, நானே யார் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படும் பொழுது சத்குரு வந்துருவார். உனக்கு மனத்துல ஆசை வந்துடுத்துனா அங்க வந்துருவார். அவர் மூலமா என்ன ஆகுது, அவர் சொல்றது எல்லாமே அதுக்குன்னே உனக்குன்னே சொல்ற மாதிரி போய் விடுறது. புத்தர் சத்சங்கம் எடுத்தா தினம் சத்சங்கம் எடுப்பாராம். சில இடத்துல 1000 பேர் இருப்பா, சில இடத்துல 100 பேர் இருப்பா, சில இடத்துல 10 பேர் இருப்பா, சில இடத்துல ஒருத்தர் இருப்பார், யாருமே இல்லைன்னா கூட தாமத்திரம் உட்கார்ந்துட்டு இருப்பார். இங்க நம்பர் முக்கியம் இல்லை, எனக்கு நேரடியா அதை தெரிவிக்கிற ஒரு ஒரு உபதேசம் வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு ஏங்குற அந்த சோலுக்கு அது சென்றடைகிறது. அத்வைதமான ஒரு நிலை உள்ளது என்று இதுவரையிலும் அறிந்தது பரோட்ச ஞானமே. பரோட்சம்னா என்ன, இன்டைரக்ட், கேட்டது, மற்றவர்கள் சொல்லி கேட்டது, நானா எனக்கு கிடைத்த புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொண்டது. என் குடும்பத்துல எனக்கு முன்னாடி இருந்தவர்கள்ல சில பேரை நம்ம மதிக்கிறோம், சில பேரை ரொம்ப விரும்புறோம், சில நண்பர்களை விரும்புறோம், அந்த மாதிரி அவர்கள் மூலமாகலாம், அவர்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தானா அவர்கள் மூலமா, இப்படி எல்லாம் பல விதங்கள்ல சேகரிக்கப்பட்டவைகள் எல்லாம் சும்மா விலாசம் கொடுத்த மாதிரி, அவ்வளவுதான்.
இது அங்க கிடைக்கும், இது இங்க கிடைக்கும், இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு என்னென்னமோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா மாதிரி, அந்த ரிப்போர்ட் கொடுத்தா மாதிரி தான் இது வரைக்கும் ஞானம்ன்றத பத்தியோ பேரொளி பேரறிவு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், இருக்கு சத்தியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாம் பலவித டிகிரிலையும் பலவித இதுலயும் இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே இன்டைரக்டா கிடைச்சது. இன்டைரக்டா கிடைச்சதுன்னா என்ன, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன், எதையும் நான் ப்ராசஸ் பண்ணல. புரியுதா? எதையும் ப்ராசஸ் பண்ணல, எனக்குள்ள நான் ப்ராசஸ் பண்ணல. அதை இப்படி கிடைக்கிறதெல்லாம் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பரோட்ச ஞானமே. இவ்விதம் சிரவணத்தால் ஏற்பட்ட பரோட்ச ஞானத்தின் பிறகு அத்வைதமான தன் ஆத்ம தேவதை இன்னதென்று சாஸ்திர விரோதம் இன்றிய நல்ல புத்தியால் தீர விசாரித்து சந்தேகமர தீர்மானம் செய்து கொண்டு தன்னால் தீர்மானிக்கப்பட்ட இரண்டற்ற அந்த ஆத்ம தத்துவத்தை ஆதரவுடன் விடாமுயற்சியுடையவனாக இருந்து அபரோக்ஷமாக அனுபவம் வருகிற வரையில் அனுசந்தானம் செய்ய வேண்டும். இப்படி இன்டைரக்டா ஏகப்பட்டது கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த கிடைச்சது எல்லாமே என்ன, வெளியில தேட வேண்டிய பொருள் இல்லப்பா இது அப்படின்றதான் காமன் மெசேஜா இருக்கு. ஒரே மெசேஜ் என்ன, வெளியில இல்லப்பா, நீயே உனக்குள்ள திரும்பணும்பா, நீயே தான்ப்பா அடைய வேண்டிய இலக்கு, நீயே தான்ப்பா கேட்டு, நீயே தான் அந்த கேட்டுக்குள்ள உள்கடைன்ற மாதிரி அந்த கடந்த உள்நிலையும் கடந்து உள்ளையும் கடந்து அந்த நிலையை நீ அடைய வேண்டும். இது ஒண்ணுதான்ப்பா நேரடியான மார்க்கம், நேரடியான ஞானம் அப்படின்னு இது இவாளுக்கு உபதேசிக்கப்படுறது. இந்த மாதிரி அவளுக்கு தெளிய ஆரம்பிக்கிறது புத்தி. எவ்வளவோ புஸ்தகத்தை படிச்சுட்டோம், எவ்வளவோ வெளியில இருந்து எவ்வளவோ மகான்கள் கேட்டுட்டோம். ஆனா உண்மையில எனக்குள்ள சந்நிதி இருக்கு, நானே தான் அந்த பொருள், இந்த நான் அந்த பேரறிவு பொருளை தான் ஆத்ம ஞானம் சொல்றான். தன்னை பற்றிய அறிவு, தான் என்றது என்ன, சொரூபமாக என்னுடைய உண்மையான நிலையாக சுயரூபமாக இருப்பது அந்த பேரறிவே, பேரிருப்பே. அதுதான் இவா மீன் பண்றா அப்படின்னு இருந்தது. இன்டைரக்டா வந்தது அத்தனையும் புகுந்து ஒரு புள்ளியில நிக்கணும். இப்ப இத விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும். விசாரம்ன்றது என்ன, பாரபட்சமின்றி விரோதமின்றி சாஸ்திர விரோதமின்றி புத்தியால் நல்ல புத்தியால் தீர விசாரித்து சந்தேகமர தீர்மானம் செய்து கொண்டு தன்னால் தீர்மானிக்கப்பட்ட இரண்டற்ற அந்த ஆன்ம தத்துவத்தை ஆதரவுடன் விடாமுயற்சியுடனாக இருந்து அபரோட்சமாக அனுபவம் வருகிற வகையில் அனுசந்தானம் பண்ண வேண்டும். என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள தன்னை தான் பிடிச்சுக்கணும். வெளியில சொல்றது எல்லாம் உள்ள திரும்பத்துக்கு, உள்ளையும் திரும்பி உள் என்ன ஆக்சுவலா அது ஒரு தொழில் வினை சொல்லுது. உள்கடை, இந்த உள்கடைன்னு அர்த்தம் நம்ம உள்ள என்னமா இருக்கும், விழிப்பு நிலையா இருக்கும். உள்ளதானே இருக்கும் விழிப்பு நிலையா, விழிப்பு நிலையா நம்ம மனசுக்குள்ளதானே இருக்கும். கரெக்டா? விழித்தவர்களா, தூக்கத்திலிருந்து விழித்தவர்களா எங்க இருக்கும், மனசுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் அதே மனசு ஆழ்ந்த உறக்கத்துல கனவு காண்கிறது, அங்கேயும் உள்ளதான மனசுக்குள்ளதானே கனவு காண்றோம். உலகம் எங்கேயா இருக்கா, உலகமா மனசே விரியுது உள்ள இல்லையா. கனவுல நம்ம காணுகின்ற கனவுகள்ல, ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து வர ராத்திரியில வர கனவுகள்ல, தூங்கிட்டு இருக்கும் போது வர கனவுகள்ல மனசே தானே கனவு காண்கிறது. மனசே தானே அதுல சுகத்தையும் அனுபவிக்கிறது, துக்கத்தையும் அனுபவிக்கிறது, இல்லாட்டி நியூட்ரலையும் அனுபவிக்கிறது, எதையும் அனுபவிக்கிறது. அதே போலதானே விழிப்பு நிலையும். மனசு தானே விழிப்பு நிலைகள்ல உணர்ச்சிகளாக மாறி உலகமாக விவகரித்து, ஆனா உள்ளதானே நடக்கிறது எல்லாருக்கும். இன்பமும் துன்பமும் நல்லதும் கெட்டதும் எல்லாம் உள்ளதான மனத்துக்குள்ளதான நடக்கிறது. இது 2 ஸ்டேட் ஆச்சு. அப்புறம் ஆழ்ந்த உறக்கம், இவைகள் இரண்டும் அற்ற தன்மை தானே அந்த ஆழ்ந்த உறக்கம். இப்ப உள்ளன்றதே இந்த 3 நிலைகளை தவிர வேற ஏதாவது இருக்கா? இந்த 3த்தையும் கடக்கிறது தானே உள்கடை. உள்கடை 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 தானே கடவுள். இது ஒரு வினைச்சொல் அல்லவா? இந்த வினைச்சொல்ல நான் உள்ளதானே பார்க்கணும், இதுக்கு உள்ளதானே திரும்புறோம்.
இதுதான் அந்த விசாரம்ன்ற ஒரு மார்க்கம். என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நானும் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. அப்படின்ற இந்த நுணுக்கங்கள்லாம் புரியணும்னா, இந்த நுணுக்கங்கள்லாம் புரிந்து கொண்டிருக்கின்ற மனம் என்ன மனம், இந்த மனமற்ற நித்திரை என்ன நிலை, இந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தே கனவாக காட்படும் நிலை என்ன நிலை, இது மூன்றும், இந்த மூன்று நிலைகளும் தொடர்ச்சியா தான் பார்க்கணும். விழிப்பு நிலையில ஆன்ம ஞானம் அடையுதுன்றது விழிப்பு நிலையில இது நாள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த வாழ்க்கையில ஒருத்தருக்கு 20 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 15 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 60 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 80 வயசு இருக்கலாம். இதை கேட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த 80 வயசுல அவரு ஏகப்பட்ட கம்பெனில பெரிய சேர்மனா இருந்திருக்கலாம், என்னவா இருந்திருக்கலாம், டாக்டரா இருந்திருக்கலாம், என்னென்னமோ ப்ராஜெக்ட்ஸ் குடும்பத்துல என்னென்னமோ பொறுப்புகள்லாம் அவர் வகிச்சிருக்கலாம். அந்த மாதிரி பொறுப்புகள் வகிக்கிறதோ இல்லாட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையோ அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இல்லை இந்த தேடுதல், இந்த விசாரித்தல். அங்கதான் வித்தியாசம் வருது, அடிப்படையிலேயே வித்தியாசம் வருது. அதனாலதான் அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒத்தி போடுவான். ஆகட்டும், இந்த ஒரு 2 வருஷம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இது ஃப்ரீ ஆயிடும், அதுக்கப்புறம் உட்காந்து இதெல்லாம் பண்ண போறேன். ஆனா நீயே உன்னுடைய வியாபாரமே, உன்னுடைய ப்ரொஃபஷனே எல்லாமுமே அதனுடைய தன்மையெல்லாம் பாக்குறது தான் இது. இதுக்குன்னு வேலையை விட வேண்டாம், ஆனா இதை விடக்கூடாது. ஆனா இதை நீ அந்நியமா நினைச்ச பாரு, அங்கேயே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த ஞானம்ன்றது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் நீ நினைச்சிட்ட பாரு விழிப்பு நிலையில. அப்படி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இல்ல, உன்னுடைய 3 நிலைகளுமே இதில் பார்க்கப்படுகிறது. உன்னுடைய விழிப்பு நிலையில உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தை விசாரம் பண்ற, உன்னுடைய கனவுன்ற நிலையும் விசாரம் பண்ற, கேப் விடாம. அதே மாதிரி உன்னுடைய விழிப்பு நிலையில இருக்கிற இரட்டைகளாகவும் முப்புடிகளாகவும் 3 தன்மைகளாகவும் பார்ப்பவன், பார்க்கும் தன்மை, பார்க்கப்பட்ட காட்சி, தேசம், காலம், 3 காலங்கள், இறந்த காலம், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லாதீங்கோ கேட்காதீங்கன்ற மாதிரி ஆகிற மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான் ஒரு புது மனிதராக பார்க்க போறேன் அப்படின்லாம் கிளம்பிட்டு முக்காலங்களாகவும் என்னென்னவோ தேசங்கள் பூமியில இருக்கா மாதிரியும், இதுக்குள்ள நீ ஜெயிச்சு என்னென்னவோ யாருக்கோ என்னவோ ப்ரூவ் பண்ற மாதிரியும் இப்படி பண்ற அந்த அகந்தையும் சேர்த்து எல்லாத்தையும் விசாரிக்கிற ப்ராஜெக்ட தூக்கி ஒரு சைட் ப்ராஜெக்டா ஆக்கி, ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆக்கி, அதுக்கு வேற காலம் வயசெல்லாம் சொல்லி ஆகட்டும் இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன், இன்னும் 5 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சுடுறேன், இந்த இவனுக்கு மொத்தம் ஒரு டாக்டர் இது கிடைச்சிட்டோம் போறோம். அதுக்கப்புறம் டோட்டலி யூ ஹேவ் மிஸ்அண்டர்ஸ்டுட், யூ ஹேவ் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஈவன் லைஃப். என்ன கொடுமைன்னா வாழ்க்கையே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனாலதான் தப்பான தீர்மானங்கள் வருகின்றன. அதனால 3ஐயும் சேர்ந்த விசாரம் தான் இந்த நல்ல புத்தியுடன் விசாரித்தல். அதுதான் இங்க நம்ம அத்வைதமான தன் ஆத்ம தேவதை இன்னதென்று. ஆத்ம தேவதைன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சர்வ இயக்கமும் 3 நிலைகள்ல நான் வாழற அத்தனை இயக்கத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு திரை ஒன்று உண்டு. அந்த திரையே என்ன அப்படின்னு விசாரிக்கிறது பேர் தான் இந்த ஆத்ம தத்துவத்தை விசாரிக்கிறது. இரண்டற்ற ஆத்ம தத்துவத்தை ஆதரவுடன் விடாமுயற்சி உடையவனாக இருந்து அபரோட்சமாக நேரடியாக எனக்குள்ள நான் எனக்கு தெரியணும். என்னோட அகந்தைன்னா என்ன, அது எப்படி உருவாகுது, நான் ஏன் நல்லது கெட்டது வேணும் வேணாம் பொருட்கள்லயும் குணங்கள்லயும் காலங்கள்லயும் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கிறது உண்மையா இப்படின்றதெல்லாம் நேரடியா நம்மளுக்கே தெரியணும். அது பேர் தான் நேரடியா தெரியுது அபரோக்ஷ அனுபவம். வருகிற வரையில் அனுசந்தானம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பிறகு இந்த அனுசந்தானத்தின் பக்குவமான முதிர்ந்த சமாதி நிலையின் கண் விளங்குவதான பரமமான பதவியை சபிகற்பமாக நான் அது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பிரத்யபிஜையினால் சப்ஜானத்திற்கு காரணமான மூல அஞ்ஞானம் நாசமாகிவிடும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. 2 அஞ்ஞானம் நம்ம படிச்சோம். போன சத்சங்கத்துல வெறும் அஞ்ஞானம்னு பார்த்தோம். ஆனா அதுலயே ஒரே ஒரு லைன் வந்தது, மூல அஞ்ஞானம்னு ஒண்ணு சொல்றாரு. மூல அஞ்ஞானம்ன்றது பெரிய அஞ்ஞானம்ன்ற ஹெட்டிங்ல 2 சப்ஜெக்ட் 2 டிவிஷன் கிடையாது. மூல அஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்னா பெரிய பேரறிவுன்னு ஒண்ணுமே கிடையாதுப்பா.
காதலையும் விழல, எனக்காகவும் தோணல. பேரறிவே கிடையாதுப்பா. சைதன்யம் ஆத்மா, ஆன்மா பேரறிவு பொருள், அறிவு ஒளி, அது ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அது அந்நியத்தை இருக்கக்கூடாம பண்றது. அது பிறவாதது, இரவாதது, தோன்றாதது, மறையாதது, பெருகாதது, குறையாதது, அழியாதது, இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பேரறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. பேரறிவு ஒளின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இந்த ராமலிங்க வள்ளலார் சொல்றதோ, இந்த பகவான் ரமண மகர்ஷி சொல்றதோ, இது வரைக்கும் மதங்கள் எல்லாம் கோஷமிட்டு முழங்குற அந்த ஒரு பேரறிவு, ஒரு சைதன்ய ஒளி, ஒரு பேரறிவு அப்படின்றது காதலையும் இல்லை, எனக்காகவும் தெரியல, சொல்றவாளும் இல்ல. இதெல்லாம் இல்லாம இருக்கிறது பேர் தான் சுத்தமா அது இல்லை அப்படின்னு இருக்கிறது பேர் மூல ஞானம். அப்சல்யூட்டா இல்ல, நான் எக்ஸிஸ்டன்ட். அதனாலதான் அவர் என்ன சொல்ற, நீ மாத்திரம் இந்த மாதிரி உன்னை ஆழ்ந்து பார்க்கிற அந்த விசாரத்தை நல்ல புத்தியோட ஆரம்பிச்சு அனுசந்தானம் பண்ணி இதுவா இருந்து பக்குவமான முதிர்ந்த சமாதி நிலையின் கண் விளங்குவதான, அதாவது இதெல்லாம் நீ பண்ணிட்டு வரும்போது நிறைய லெவல் பக்குவம் உனக்கு வந்துட்டு இருக்கும். இப்ப அந்த லெவல் ஆஃப் பக்குவங்கள் எல்லாம் இப்ப விவரிக்க போற. அதுல ஹையஸ்ட் பக்குவம் என்ன வேணும்னா நிர்விகல்ப சமாதி. விகல்பம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கடந்த சசங்கங்கள்ல. இன்னும் டீப்பா போறாரு அதுல. அந்த மாதிரியான ஒரு சமாதி உனக்கு சித்திக்க போறது. அது இதனுடைய உச்ச நிலை. அந்த சமாதி சித்திக்கும் பொழுது உனக்கு இந்த வஸ்து இப்படித்தான் இருக்கு அப்படின்றது அறிவுபூர்வமாகவே சதா அந்த நிலையும் உங்ககிட்ட, அது பேர் தான் பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞையினால் சம்சாரத்திற்கு காரணமான மூல அஞ்ஞானம் நாசமாகிவிடும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இந்த அனுசந்தானத்தின் பக்குவமான முதிர்ந்த சமாதி நிலையின் கண் விளங்குவதான பரமான பதவியை சபிகற்பமாக நான் அது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அதாவது எதையோ நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம், அவர் விளக்க போறார். அதுக்கப்புறம் அது நினைவாகவே மாறிட போகுது. நம்மளுடைய நிலையாகவே அது சதா குடிக்கொள்ள போகிறது. அந்த குடிகொண்ட அந்த தன்மையை ஓயாமல் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருப்போம், அதுவாகவே வாழ்வோம். அப்படி இருக்கிற தன்மை பேர் தான் பிரத்யபிக்ஞான்னு பேர். பிரத்யபிக்ஞான ஞாபகப்படுத்தி கொள்ளுதல், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்றத வேத வாக்கியம் என்ன சொல்றது, நீ அதுவாக இருக்கிறாய் சொல்றது. அத நாமே நேரடியாக நான் அதுவாக உள்ளேன் அப்படின்னு உணர போறோம். அதை பத்தி தான் அவர் சொல்ல போறார். அதனால என்ன நடக்கிறதா, மூல அஞ்ஞானம் என்ன, அதுன்றது இல்லாமே இருந்தது, பேரறிவுன்றது இல்லாமே இருந்தது, பேரொளி அந்நிய ஒளிகளே இல்லாமல் தானே சர்வமாக இந்த பிரபஞ்சமாகவும் காலமாகவும் தேசமாகவும் அனைத்தாகவும் இருக்கிற அந்த பேரிருப்பே இல்லன்னு இருந்த இது வரைக்கும் இருந்த அந்த மூல அஞ்ஞானம்ன்றது இதனால் வேரோடு அழிந்து விட போகிறது. எஸ், அது இருக்கிறது, நான் அதுவாக இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் நம்ம உணர போறோம். இத நம்ம அடுத்த சத்சங்கத்துல அது மூலமா சொல்லி கொடுக்க போற சமாதி லட்சணங்கள்லயும் நிர்விகல்ப சமாதியும் சவிகல்ப சமாதியும் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த சத்சங்கத்துல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதோட நிறுத்திக்கிறேன். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல
தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதுலேருந்து ரிமைன் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1ல வந்து மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா வந்து இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க வந்து இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் வந்து கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத வந்து இந்த மணியோசைன்றது ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி யோசைய வெளியிலேருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி யோசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.